ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பம் ஏழைதான். ஆனால் அன்புக்கு குறைவே இல்லை. அப்பா இல்லாத குறை சிறு வயதிலேயே அவன் மனசில் ஒரு சுமையாக மாறிவிட்டது. பள்ளியில் அருண் புத்திசாலிதான். ஆனால் வறுமையும் நண்பர்கள் செய்த கேலியும் அவனுக்குள் ஒரு வெறுப்பை உருவாக்கியது. நேர்மையா இருந்தா என்ன கிடைக்குது? அவன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. அதே ஊரில் சில வாலிபர்கள் கையில் பணம், பைக்கில் சுற்றுவது, மக்கள் அவர்களை பார்த்து பயப்படுற மாதிரி செயல்கள் செய்தார்கள். அதை பார்த்த அருண், இவர்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் நினைச்சான். முதலில் சின்ன தவறு, பிறகு சின்ன திருட்டு. இதெல்லாம் பெரிய குற்றமில்லை. அவன் மனசுக்கே அவன் சமாதானம் சொல்லிக்கிட்டான். ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல அருண் நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் அம்மா அழுதுகிட்டே அவனை பார்த்த காட்சி. அம்மா சொன்ன அந்த ஒரு வரி அவனை உள்ளுக்குள்ள உடைத்தது. நீ கெட்டவன் இல்ல, ஆனா உன் பாதை தவறு. அந்த இரவு அருண் தூங்கவே இல்லை. நான் இப்படியே போனா என் வாழ்க்கை என்ன ஆகும்? என்னை நம்புற அம்மாவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அடுத்த நாள் அவன் ஒரு முடிவெடுத்தான். திருந்தி நல்ல மனிதராக மாறுவேன், எவ்வளவு கஷ்டமிருந்தாலும் சரி. ஆனால் திரும்புவது அவ்வளவு சுலபமில்லை. பழைய நண்பர்கள் கேலி செய்தார்கள், சிலர் மிரட்டினார்கள். சமூகம் சந்தேக பார்வையோடவே பார்த்தது. வேலை தேடினான். பல இடங்களில் வேலை கிடைக்கவில்லை. சில நாட்கள் பசியோடு, சில நாட்கள் கண்ணீரோடு கழித்தான். அப்போது அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. மீண்டும் தவறான பாதைக்கே போயிடலாமா? அந்த நேரம் அவன் அம்மாவின் முகம் நினைவுக்கு வந்தது. அவளின் நம்பிக்கை, அவளின் கண்ணீர். அந்த நினைவே அவனை மீண்டும் எழ வைத்தது. ஒரு சின்ன வேலை கிடைத்தது. சம்பளம் குறைவு, வேலை கடினம். ஆனால் அது நேர்மையான உழைப்பு. ஒவ்வொரு நாளும் அவன் தன்னை மாற்றிக்கிட்டான். கோபத்தை கட்டுப்படுத்தினான், பொறுமையை கற்றுக்கொண்டான், முயற்சியை விடவில்லை. ஆண்டுகள் கடந்தன. அதே ஊர், அதே அருண். ஆனால் இப்போ ஒரு புது மனிதன். மக்கள் அவனை நம்ப ஆரம்பிச்சாங்க. சிறிய பையன்களுக்கு அவன் சொல்லுவான், தவறு செய்யாதீங்க, திரும்புவது ரொம்ப கடினம். ஒரு நாள் அவன் அம்மா சொன்னாள், இப்போ நீதான் உலகிலேயே எனக்கு உண்மையான பணக்காரனாக தெரிகிறாய். அருண் மெதுவா சிரிச்சான். அந்த சிரிப்பில் வெற்றி இல்லை. வெற்றிக்காக அவன் கடந்து வந்த வலியின் நிம்மதி இருந்தது.